மனவேதனைக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெரும்பாலும் பெண்கள் ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. ஒரு 30 வயசு ஆகிறதுக்குள்ளேயே 32 ஆகிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு சுகர் அட்டாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு கேட்டால் உங்களுடைய எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க, சூரியன் வந்ததுக்கப்புறம் நான் அவ்வளோ வேலை செய்கிறேன், நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அடிப்பொருக்க பயணத்திலேயே இருக்கிறவங்க, போக வர நட உடனே அந்த வேலையினுடைய தன்மை அதிகமாக இருக்கிறவங்ககிட்ட சுகர் அதிகமாக அதை அவங்களை அஃபெக்ட் பண்ணவே கிடையாது. யாரெல்லாம் என்ன சொல்கிறது, எனக்கு இந்த வேலை செஞ்சாலே இப்படி ஆயிரும், அந்த வேலை செஞ்சாலே அப்படி ஆயிரும் ஒன்று. ரெண்டாவது, அசையாத இடத்துல இருந்து செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சுகர் வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வருதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இப்போ நம்ம சொல்லி இப்போ நீங்கள் என்ன அதை கேட்டு அதை அப்படியே பயன்படுத்துவீங்கன்னா கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உடல் உழைப்பை கொடுங்க. சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நல்லபடியாக நடங்க, அழகாக ஓடுங்க. கண்ட நாய்க்கு கண்டதும் சொல்லுவாங்க, அவன் இதை சொல்கிறான், இவன் அதை சொல்கிறான், எங்கள் வீட்டு ஆம்பளை அப்படி சொல்கிறாங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒட்டுக்கா 10 பேர் எக்ஸசைஸ் பண்ணுற பக்கம், 10 பேர் நடக்கிற பக்கம், அந்த மாதிரி இடங்களை தேடி போய் நல்லா நடங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சத அதிகமாக சாப்பிட சொல்லல. இப்போ நான் ஒரு லட்டு சாப்பிடுன்னு சொன்னால் 1/2 லட்டு சாப்பிடுங்க, 1/4 லட்டு சாப்பிடுங்க. ஏன்னா எதையுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயந்தான், சரிங்களா? அதனால் உங்களுக்கு வேண்டாங்கிற இடத்துல டாக்டர் சொல்கிறதில்ல, நம்ம வேண்டான்னு சொன்னால் தான் இவங்க கொஞ்சமாச்சு எடுத்துக்குவாங்க, ஏதோ ஒரு பாதுகாப்பில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் சொல்கிறாங்க, சரிங்களா? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும்.